இயக்குனராக அறிமுகமான 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து நிறம் மாறாத பூக்கள் திரைப்படம் வரையிலே தொடர்ந்து 5 வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர் தான் பாரதி ராஜா. நிறம் மாறாத பூக்கள் படத்துக்கு பின்னாலே அவருடைய குழுவிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டன. பாக்யராஜ் தனியாக திரைப்படங்களை இயக்குவதற்கு சென்று விட்டார். அதே மாதிரி கல்லுக்குள் படத்திலே ஏற்பட்ட ஒரு சிறு கருத்து வேறுபாடு காரணமாக நிவாஸும் பாரதி ராஜாவிடமிருந்து விலகிவிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவரிடம் ஒளிப்பதிவாளராக வந்து சேர்ந்தார் கண்ணன். பாக்யராஜ் இல்லாத சூழ்நிலையில் பாக்யராஜிடம் வந்து சேர்ந்த ஒரு கதாசிரியர் தான் மணிவண்ணன். இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிய திரைப்படமாக நிழல்கள் திரைப்படம் அமைந்தது. அந்த படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைத்தாலும் மிகப்பெரிய தோல்வி படமாகவே அந்த படம் அமைந்தது. ஏற்கனவே பாரதிராஜனுடைய வெற்றியின் மீது பொறாமை கொண்டிருந்த பலர் பாக்யராஜின் நிவாசம் இல்லாமல் எப்படி பாரதி ராஜாவால் வெற்றியை கொடுக்க முடியும் என்று பேசத் தொடங்கிவிட்டார். அப்படிப்பட்ட பேச்சுகளுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா பதில் சொல்லலை. தன்னுடைய அடுத்த படத்தின் மூலம் அவர்களுக்கு பதில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று அந்த காலகட்டத்திலே பாரதி ராஜா முடிவெடுத்தார். அப்படி அவர் முடிவெடுத்ததற்கு பின்னாலே அவர் உருவாக்கிய திரைப்படம் தான் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படம். இளையராஜாவின் சகோதரரான பாஸ்கர் பாப்புலர் கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் தயாரித்த அந்த திரைப்படம் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரது பாராட்டுக்களை பெற்றது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி.